Hello guys, welcome back to our channel. Karaguru episode episode 6. Previous episode மசாரும் சிரோகனும் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு காமிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த எபிசோட் நருமி என்ன பண்ணுறாரு, நருமிக்கு என்ன ஆச்சு, இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு காட்டியிருக்காங்க. நருமியை ஃபோக்கஸ் பண்ணி இந்த எபிசோட் மூவ் ஆயிருக்கு. ஸோ போன எபிசோடோட போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒரு சீனில் நருமி உயிரோட இருக்கிறத காமிச்சிருந்தாங்க இல்லையா. இந்த எபிசோடில் நருமி ஒரு ஹாஸ்பிட்டலில் கை இல்லாமல் மெக்கானிக் கை பொருத்தப்பட்டு அவர் மயக்கத்திலேருந்து தெளிஞ்சிருவார். ஒரு பக்கம் கை இருக்காது. ஸோ இப்போ அவர் யாருன்னு ஞாபகம் இருக்காது. பட் அவரோட கனவுல அவர் மயக்கத்தில் இருந்த அந்த டைமில் 1 மாதம் ஆயிருக்கும். அவருக்கு இதெல்லாம் நடந்து அவங்களை ட்ரீட் பண்ணி அந்த கை மெக்கானிக் கையெல்லாம் அவருக்கு கிடச்சி 1 மாதம் ஆயிருக்கும். ஸோ அவருக்கு அவர் இன்கான்சியஸாக இருந்த டைமில் அவருக்கு டெய்லி ஒரே ட்ரீம் தான் வந்துட்டு இருக்கும். ரோகனோட மூஞ்சும் மசாரோட மூஞ்சும் வந்துட்டு இருக்கும். பட் அவர் யாருன்னு தெரியாது. நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துருப்பாரு. ஸோ அதனால எதுவும் ஞாபகம் இருக்காது. இப்போ சொல்ல ஆரம்பிப்பான். அப்போதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவன் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஆள். அவனும் அந்த எபிசோடில் ஹீரோவன் ட்ரெயின் பண்ணாங்க இல்லையா, ஒரு பாட்டி 3 பேர், ஒரு 3 கிழவிங்க இருந்திருப்பாங்களே, அதில் ஒரு டீ இங்கே இருப்பா. அதே நேரத்தில் இவனும் சொல்ல ஆரம்பிப்பான், நான் ஜப்பான் வந்தப்போ தான் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அப்போ தான் உன்னை பார்த்தேன், அங்கேருந்து அவனை சேவ் பண்ணான்னு சொல்லியிருப்பான். ஆக்வாவிட்டா அப்படிங்கிற ஒரு மெடிசனை யூஸ் பண்ணி அவரை காப்பாற்றிருப்பாங்க. ஆக்வாவிட்டா. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது லிமிட்டடான ஒரு மருந்து. அதை வச்சு தான் நருமியை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அவன் சொல்லிட்டு இருப்பா. அப்போது அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தூரத்தில் வெளியே இருந்து ஒரு குழந்தை எட்டி பார்த்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நருமி பின்னாடி துரத்திட்டு ஓடுவார். அதை பார்த்துட்டு அவர் வரதை பார்த்துட்டு அந்த குழந்தையும் ஓடி போய் நிறைய குழந்தைங்க இருக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சுக்குவான் அந்த சின்ன பையன். அவனோட பேர் மார்க். அவனும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இதில். ஸோ அவர் அங்கே போயிட்டு அவரையே அறியாமல் அந்த குழந்தைங்க முன்னாடி மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ண ஆரம்பிப்பார். அவருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தாங்கிறது தெரியும். இப்போ அவருக்கு ஞாபகம் வரும் சைனீஸ். சைனாவில் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டது ஞாபகம் வரும். பட் ஃபுல்லாக எதுவும் ஞாபகம் வராது. அப்புறமேட்டு கொஞ்ச நாள் போகும். அவர் ஹாஸ்பிட்டல்லேயே அங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களோட மெர்ஜ் ஆயிடுவார். அப்போ அவரோட நேச்சரு குழந்தைங்கள சிரிக்க வைக்கிறது, மற்றவங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறது இல்லையா. ஸோ அவர் ஈஸியாக அந்த குழந்தைங்களோட மெர்ஜ் ஆயிடுவார். அப்போ தான் தெரியும் அந்த குழந்தைங்களுக்கும் இவருக்கு இருக்கிற அதே அந்த ஜொனாஃபா சிண்ட்ரோம் இருக்கும். இவர் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணார் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் இந்த குழந்தை பயந்துட்டு ஓடி வந்துச்சு. அந்த அப்போ இவரை பார்த்து பயந்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு, அந்த மார்க்குங்கிற அந்த சின்ன பையனுக்கும் ஜொனாஃபா அட்டாக் வந்துடும். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுவார். இந்த ஹாஸ்பிட்டலில் 2000 குழந்தைங்க ஜொனாஃபா சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள தான் நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உனக்கும் அதே சிண்ட்ரோம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ இப்போ தான் நமக்கும் தெரிய வரும் நிறைய பேர் ஜொனாஃபாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அப்புறமேட்டு ஒரு நாள் நார்மலாக குழந்தைங்களோட விளையாண்டு முடிச்சுட்டு திரும்ப ஒரு ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த நர்ஸ் அந்த மெடிசன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டோர் ரூமில் நின்றுட்டு அழுந்துட்டு இருப்பாங்க. நருமி வெளியிருந்து எட்டி பார்ப்பாரு. அதே நேரத்தில் அங்கே இன்னும் 2 அந்த ஹாஸ்பிட்டல் சர்வன்ட்ஸ் அங்கே ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க. இந்த 3 சர்வன்ட்ஸும் ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் ட்ரக்ஸ் எடுத்து முடிச்சுட்டு அவங்க ஒரு ரூம்குள்ளே போவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நருமி போவார். அந்த இடத்துல ஒரு சின்ன பையனை கிரிமினல் மாதிரி ஒரு போலீஸ் விசாரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கிளவி அந்த ஃப்ரெஞ்ச், அவனோட பேர் ஃப்ரெஞ்ச் ஃபேமிலியில் முக்கியமான ஒருத்தன்னு சொன்னான் இல்லையா. ஸோ அவனும் அங்கே இருப்பான். அவனோட பேர் கிறிஸ்டோஃப் ரைச். அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலோட மெயின் டாக்டர். எல்லாரும் அந்த குழந்தைய கொஞ்சம் ரூடா ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நருமிக்கு தான் யார் அழுந்தாலும் பிடிக்காது. அந்த குழந்தை அழுகுறத பார்த்துட்டு அந்த கண்ணாடியை உடச்சிட்டு உள்ளே போய் அந்த ஃப்ரெஞ்ச் இருக்கான் இல்லையா கிறிஸ்டோஃப், அவனை அடிச்சிடறாரு. அடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டர் கூட்டிட்டு போய் அந்த ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் காமிப்பாரு. அந்த ஜொனாஃபாவை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாரு. ஜொனாஃபாவுக்கு மொத்தம் 3 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கும், நார்மலாக அவனுக்கு இருக்கிற மாதிரி. செகண்ட் ஸ்டேஜில் இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படும், அது ரெக்கவர் ஆகிறது கஷ்டம், பாடிக்கு தேவையான ஹெல்த் எல்லாம் போய் சேராது. 3வது ஸ்டேஜை கூட்டிட்டு போய் ஒரு ரூம்குள்ளே காமிப்பாரு. இங்கே ஒரு 1000 குழந்தைங்களுக்கு மேலே கீழே படுக்க வச்சிருப்பாங்க. பட் அவங்களால மூவ் பண்ண முடியாது. அவங்க மசில்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ இந்த குழந்தைங்க இருக்கிறது ஒன்று தான், இறந்து போகிறது ஒன்று தான். ஸோ இவங்க இறந்து போகிறதே எவ்வளோ மேல் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறமேட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இவர் பேசிட்டு இருப்பாரு. ஒரு கண்ணாடி உடைச்சிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சார் இல்லையா. ஸோ அப்போ அவருக்கு கையில் தான் அந்த கிளாஸை உடைச்சிருப்பாரு. கையில் இருக்கிற கிளாஸ் எல்லாம் வெளியே தானாக கை ரெக்கவர் ஆயிருக்கும். அவருக்கு காயம் இருக்கும் கையில், பட் தானாக ரெக்கவர் ஆயிருக்கும். அது எப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்டுட்டு இருப்பாரு. நருமி ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்டுட்டு இருப்பாரு. ஆக்வாவிட்டா அப்படிங்கிற ஒரு மருந்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. யார் மேலே நருமி மேலே ஆக்வாவிட்டா அப்படிங்கிற ஒரு மருந்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எந்த நோயாக இருந்தாலும் குணப்படுத்திடும். ஜொனாஃபாவாக இருந்தாலும் சரி, அதை தான் மேலே யூஸ் பண்ணியிருப்போம்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் நருமி கிட்ட சொல்லுவான். நருமி இப்போ கோவப்பட்டு ஏன் அந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஒரு லிமிட்டடாக தான் இருந்துச்சு எங்ககிட்ட, அது ஒரு பழைய டாக்டர் கண்டுபிடிச்சது. ஸோ அது எப்படி செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ லிமிட்டடாக தான் வச்சிருப்பாங்க. அதனால அது நருமிக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நருமிக்கு யூஸ் பண்ணாங்கன்ட்டு போக போக தெரியும். நருமி கோவப்படுவார், குழந்தைங்களை காப்பாற்றிருக்கலாமே, என்னையே காப்பாத்துறீங்க அப்படின்னு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு குரூப் வரும், பப்பட்டர் குரூப் ஒன்று வரும். ஆல்மன் அண்ட் அன்சல்மஸ் அப்படின்னு ஒருத்தர் வருவான். அவன் கையில் ஒரு பப்பட்டர் இருக்கும். அவனோட பேர் அன்சல்மஸ், அவன் பப்பட்டோட பேர் அல்மன். அவன் ஒரு பப்பட் குரூப்போட வருவான். அந்த குரூப் பேர் ஆட்டோமேட்டா. அந்த குரூப் தானாகவே இயங்கும். பப்பட்டர்ஸ் பப்பட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இந்த ஆட்டோமேட்டா அதுவே வேலை செய்யும், ஹியூமனாய்டு ரோபோட் மாதிரி.
ஸோ அந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் அந்த ஜொனாஃபா சிண்ட்ரோமை பரப்பியிருப்பாங்க. அவங்க குரூப் பேர் மிட் நைட் சர்க்கஸ். இதெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்போம் நருமி கிட்ட. இவங்க அந்த நேரத்தில் கரெக்டாக வந்துடுவாங்க. இவங்க வந்து அந்த குழந்தைங்களை கொல்றதுக்கு மனித ரத்தம் வேணும்னு சொல்லிட்டு வருவானுங்க. அந்த குழந்தைங்களை கொல்றதுக்காக தான் அங்கே இருக்கிற சர்வன்ஸையும் சேர்த்து தான் அவங்கள வர விடாமல் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கி ஃபைட் பண்ணுவான். அவனும் ஒரு பப்பட்டர். அவங்ககிட்ட ஒலிம்பஸ் அப்படின்னு ஒரு பப்பட் இருக்கும். அவனோட பப்பட் பேர் ஒலிம்பஸ். அவன் அதை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்போ அந்த கிளவியும் உள்ள நின்றுட்டு இருப்பா. கிளவி தான் சொல்ல ஆரம்பிப்பா. ஸோ இவங்க கிட்ட இருந்தெல்லாம் இந்த சிண்ட்ரோம் இந்த கெட்டவங்க கிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்றணும், நமக்கு ஷிரோகன் தேவை அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஷிரோகனுங்கிறது ஒரு பேர் கிடையாது, ஒரு பதவி. ஒக்காகே மாதிரி அது ஒரு பதவி. ஸோ நருமியை பார்த்து சொல்லுவான் அந்த கிழவி, நீ ஷிரோகன் ஆகணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த குழந்தைங்களை கொண்டு வந்துட்டாங்கன்னா நருமிக்கு செம்மகம் வந்து இறங்கி தலைவர் மறுபடியும் சோலோவா ஒரு சம்பவம் செய்வாப்புல. அதோடு இந்த எபிசோட் முடியும். அப்புறம் அந்த ஆட்டோமேட்டா எல்லாத்தையுமே தனியாக மறுபடியும் அவரோட அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல டிஃபீட் பண்ணுவார். பட் பேட்டில் ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது. அதோட எபிசோட் 6 முடியுது. ஸோ அடுத்த எபிசோடில் மறுபடியும் தலைவனுக்கு ஒரு பெரிய பேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம்.